ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டர் சீசன் 1 எபிசோட் 7. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிரின்சிபல் வெளியே போய் நிற்க சொல்லவும் பிரின்சிபல் முன்னாடியே பசங்களை அடிச்சு யங்ஷோவும் நம்ம ஹீரோ கூட வந்து நின்றுட்டு இருக்கா. அவனுங்க பிரச்சனை பண்ணும்போது பிரின்சிபல் கண்டுக்கிடல. பட் நம்ம மேலே கை வச்சுட்டாருன்னா உடனே நம்மளை வெளியே போக சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எப்போ எனக்கு பிரச்சனைனாலும் நீ என் கூட இருக்க அப்படின்னு யங்ஷோ நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லியிருப்பா. ஆமா நீயே கூட வந்து நம்ம ஹீரோ கேட்டா பிளட் உடம்புல இருக்குன்னா அவனை கண்காணிச்சிட்டே இருப்பேன் கேட்ரினா சாப்பிட்டுட்டு இருக்கா. லோட்டியானோட கம்பெனி பில்டிங்க்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். இங்க தான் வந்து யங்ஷோ வந்து பிசினஸ் டீலிங்க பேசுறதுக்கு போயிருக்கான். கம்பெனியோட ஷேர்ஸை வந்து இந்த லோட்டியான் குரூப்பை வாங்க போறாங்க. நியூஸ்ல கூட அதுதான் ஓடிட்டு இருக்கு. கம்பெனி ஓனரோட பையனுக்கு ஆளு மேல ஒரு கண்ணு கிடைச்சிருக்குன்னு டீலிங்ல அவளை ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பா. நம்ம ஒன்னா போய் அவனை எப்படியாச்சும் தடுப்போம் அப்படின்னு சொல்லவோ, சரி நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஷியாவா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டியா, நான் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன், இப்ப வந்துருவேன். நம்ம ஹீரோ காலை கட் பண்றான். கூட்டிட்டு போனாலாம் இது ஒழுங்கா நடக்காது, இதை நானே பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ வந்துட்டு காசே இல்லாம கூட நான் உங்களுக்கு வேலை பாக்குறேன் அந்த பில்டிங்குள்ள நம்ம ஹீரோ நுழையவோ கேத்ரினாவை மட்டும் அவன் உள்ள கூட்டிட்டு கதவை போட்டுறான். கேத்ரினா அவனை அடிச்சு போட்டுறதா. ஆமா நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னு கேத்ரினா கேட்கவும், அது வந்து உனக்கு சாப்பாடு பிடிக்கும்ல, அதான் இந்த இடத்துல நிறைய சாப்பாடு இருக்கு, அதான் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். யாரோ அந்த இடத்துக்கு ஒரு டக்குன்னு கேத்ரினாவை ஒரு பானைக்குள்ள நம்ம ஹீரோ ஒளிய வச்சிருந்தான். நீ யாரான இப்ப அந்த ஓனரோட பையன் வந்து கேட்க ஹெச்எஃப் ஏன்ட்ட தான் பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம ஹீரோ சொன்னா. டிஷ் என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்கறான். எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் அவர் வந்துட்டு சொல்லியா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் கேட்கவும், தெரியாத நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த பானைக்குள்ள இருந்து சவுண்ட் வருது. முக்கியமான டிஷ் இதுக்குள்ளதான் இருக்கு, பானையை திறன்னு கேட்டா முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப பானையை அவன் திறக்கவும் கேட்ரினா பாம்பா வெளியே வரா. அவகிட்ட ஒரு ஸ்னெயில் இருக்கு. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்னெயில். ஃபீமேல் ஸ்னெயில யாரு சாப்பிடுறாங்களோ மேல் ஸ்னெயில சாப்பிட்டவங்க மேல அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. சோ அந்த ஃபீமேல் ஸ்னெயில அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துரு. அவளை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி அவ கம்பெனியை எழுதி வாங்கிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த ஃபீமேல் ஸ்னெயில நீ பாத்துக்கோன்னு மேல் ஸ்னெயில மட்டும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போறான். அட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபீமேல் ஸ்னெயில அங்க இருக்கிற ஒரு சரக்கு பாட்டில கேட்ரினா போட்டு வச்சிருந்தா. டான்ஷியாங் இதை ஏதோ ரிப்போர்ட்டர்ஸ்ட கொடுக்கணும்னு சொன்னானே, எங்க இருக்காங்க நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா. இங்க இருக்கு அப்படின்னு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வராங்க. பார்த்தா நிஞ்சாசை விட மோசமா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் அவன் மைக்கி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு போட்டோ எடுத்ததை ப்ரூஃபா வச்சுக்கலாம் இவன் பிளான் போட்டிருக்கா. இதை எப்படியாச்சும் தடுக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ரெண்டு கம்பெனியும் சேர்ந்தா இன்னும் பவர்ஃபுல்லான கம்பெனியா மாறலாம். எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ க்ளோஸ் ஆகுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாவோ இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அவன் முடிவை சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ தான் அங்க இருக்கான். ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. பட் அமைதியாவே இருக்கிறா. ஸ்னெயில் மாதிரியா அங்க ஒண்ணு இருக்கவோ ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டான்னு பார்த்துட்டு லோட்டியாங்க நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்குவோம். இதை பச்சையா சாப்பிட்டாதான் எஃபெக்ட் இன்னும் அதிகமா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அதையும் நம்பி லோட்டியான் வந்துட்டு இதை அப்படியே பச்சையா வாய்க்குள்ள போட்டுதான் தண்ணியை கொடுக்குறங்கிற பேர்ல நம்ம ஹீரோ அதுக்குள்ள அந்த பீன்ஸ் கேண்டியை கலக்குவோம். இப்போ அவனுக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சுது. நான் வந்து இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். சாங்னான் உன் வேலை தானே அது அப்படின்னு கேட்கவும், என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், நான் யதார்த்தமா இங்கே சமைக்க வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். வென் ஸ்னெயில்ஸை வச்சு அவன் உன்னை மயக்கிடலான்னு பார்த்தான், என்னால் எப்படி அதை விட முடியும் நம்ம ஹீரோ கேட்கவும். ஸோ சீட்டிங் பண்ண நினச்சவன நீ சீட்டிங் பண்ணிட்டேன்னு சொல்லுன்னு வா சொல்றா. எனக்கு பிரச்சனைனா எப்பவும் நீ என் கூட இருக்கன்னு சின்ன வயசுல நடந்ததை வா யோசிச்சு பார்த்துட்டு சொல்றா. அப்போ ஃபீமேல் ஸ்னெயிலங்க நீங் ஷோ கேட்கவும், அது எனக்கே தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரக்கு பாட்டில் கூட தான் அந்த ஃபீமேல் ஸ்னெயில் கிடக்க, அதை இப்போ ஒருத்த எடுத்து குடிக்கிறான். பார்த்தா அந்த கம்பெனியோட ஓனரே வந்தா. ஹீரோயின் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் மிரட்டி ஷேர்ஸை வாங்கிருங்க, ஜோஹாங் கம்பெனி மொத்தமும் நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. ரக்ஷா கேங்குங்கிற கிரிமினல்ஸ் கூட இவன் டீல் பண்றான். இதை நம்ம ப்ரூஃபா எடுத்தா போதும் அப்படி நீங்க அதை போட்டோ எடுக்க போகுவோம். போனை மியூட்ல போட்டுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ போட்டோ எடுக்கிறா. பார்த்தா ஃபிளாஷ் அடிச்சிருது. அந்த பாஸ் வந்து டக்குன்னு லைட்னிங்கை யூஸ் பண்ணி பிடிக்கிறான். அவனோட பையன் இப்ப பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து பார்த்தா கிச்சனுக்குள்ள கேட்ரினா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. என் பவர் என்னால யூஸ் பண்ண முடியலையே நம்ம ஹீரோ பார்த்தா, நீ கோல்டன் ஃபேஸா இருந்தாதான் இதுல இருந்து உன்னால ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு அந்த பாஸ் சொல்றான். பாஸ் இவங்களை கொண்டுலான்னு ரக்ஷா கேங்க சொல்லவும், அவன் குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸ்ல தான் ஃபீமேல் ஸ்னெயில் இருக்கிறத பார்த்துட்டு உங்க பையன் தானே இவளை இன்வைட் பண்ண, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்க இவளை கொல்லலாமான்னு கேட்கவும், யாஷாங் அப்படின்னு நம்ம பேரை கேட்கவும் இவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. இவங்களை கொன்றலாம் யோசிக்க என்ன இருக்குன்னு ரக்ஷா கேங் கேட்கறாங்க. இத்தனை வருஷம் ஒரு பையனை கேட்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்பாவா என் கூட இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா. அவன் கத்துற சவுண்ட் கேட்க ஸ்னேக் அவனை இழுத்துட்டு போகுவான். அவனை நேர்ல பார்த்த உடனே லவ் அவன் மேல அவங்க அப்பாவுக்கு வந்துருது. யாஷாங்னு அவங்க அப்பா வெறித்தனமா அவனை ஃபாலோ பண்ணி போறான். பவர்ஸ் ஒர்க்காகவும் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிறான். ரக்ஷா கேங்க துரத்தி வராங்க. இதுவும் பிளானான் யங் ஷோ கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். கண்டினியூஸா யாரை துரத்துறாங்கன்னே தெரியாத அளவுக்கு மாத்தி மாத்தி ஓடிட்டு இருக்காங்க. ஃபைனலி பில்டிங்க்கு வெளியே போயிட்டு யங் ஷோவோட அப்பா வந்து அந்த பாம்பை அட்டாக் பண்ண போனா. கேட்ரினா பெத்திக்குள்ள போயிருந்தா. யங் ஷோ மேல அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அப்பாவே அந்த அட்டாக்கை வந்து வாங்கிக்கிறாரு. ரக்ஷா கேங்கோட மொத்த ஆளுங்களும் இவங்களை சுத்து போட்டுருந்தாங்க. என்னாலும் சரி ஃபைட் பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்னு யங் ஷோ சொல்லவும், ஆனா நீ தான் அப்புறம் அட்டாக் பண்ணி ஷேரை போடுங்கிறதுக்கு பார்த்தா அப்படின்னு நம்ம நியூஸையே ட்விஸ்ட் பண்ணிடுவான். ஸோ என்கிட்ட வேற வழி இருக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு குட்டியா போர்ட்டல ஓபன் பண்றான். லோட்டியா கம்பெனி ரக்ஷா கேங் கூட சுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இப்போ அதை போட்டோ எடுக்கிறாங்க. எல்லா நியூஸ் சேனலுக்கும் நான் சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி மொத்த இடத்துக்கும் நம்ம ஹீரோ போர்ட்டல ஓபன் பண்றான். ஒரு வழியா
வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் எது நடந்தாலும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லு சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அப்படியே ரொமான்டிக்கா இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமா நான் அந்த பில்டிங்ல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேட்கறா. ஐயோ மறந்துட்டேனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஷியாமா ஒன்று நம்ம ஹீரோ வருவான்னு பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமையில் இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா ஒரு சீனுக்குள்ளேயே 10 டீட்டெயில்ஸை வச்சுருப்பாங்க அண்ட் எல்லா விஷயமும் ஒரே நேரத்தில் நடக்குங்கிறதுனால நான் ஒரு சீனில் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் சூப்பராக இந்த அனிமேவை என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா ஒரிஜினல் அனிமேவை போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.